பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கின்ற போது, இந்த பூமியிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆக வேதம் சொல்லுகிறபடி நாம ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குரிய சொந்த ஜனங்களாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கிறோம். அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது நாம் யாரை தேடுகிறோம் என்பதை நாம் என்ன பண்ணுங்க கவனித்து பார்க்கணும். அநேகர் என்ன பண்ணுவாங்க, வேலையை தேடுவாங்க. அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வீட்டை தேடுவார்கள். இப்படி பூமிக்குரிய வாழ்க்கையில அநேகர் இதாகிலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இது வாரத்தினுடைய முதல் நாள். இந்த வாரத்தினுடைய முதல் நாள், இந்த கற்றல் நாள் நம்ம சபையை தேடுகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும் இல்லையா? வாரத்தின் முதல் நாள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள். வெள்ளிக்கிழமை மரித்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் தெழுந்தார். அதே போல சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இது கற்றல் நாள். இந்த நாள்ல நாம தேவனை தேடுவது நமக்கு அவசியமாய் இருக்கு இல்லையா? அநேகர் தேடுகிற விஷயத்துல குறைவு உள்ளவர்களாக அவங்க காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ற போல, முதலாவது நீங்க தேவனை தேடுகிற ஜனங்களாக நாம காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில 17வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது, அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் உலகர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாம் இங்கே வாசிக்கிறோம், நாம் தேவனை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார். அப்ப தேவனை தேடுகிற உணர்வுள்ளவும் உண்டோ என்று பார்க்க என்ன பண்ண கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கமாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் இன்றைக்கு ஒரு தேடுகிற தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்கிறபடி தேடுங்கள், நீங்கள் கண்டு அடைவீர்கள். ஆக இந்த தேடுதல் விஷயத்துல நம்ம யாரை தேடுகிறோம் இல்லையா? பூமிக்குரிய இச்சைகளை தேடுகிறோமா என்பது அது பாவத்தை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஆவிக்குரிய காரியங்களை நாம தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிலையற்றதா இருக்கிறது, நிலையற்ற தன்மையா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையானது நிலையுள்ளதா இருக்கிறது. மாம்சமானது மண்ணுக்கு திரும்புகிறது. உள்ளான ஆத்மா, உள்ளான ஆவிக்குள்ளான மனுஷனானவன் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆக இந்த பூமியிலே ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தேடுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்ற போல, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? முதலாவது சொன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த நபருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எங்க ஆபீஸ்ல மேனேஜருக்கு நான் என்ன பண்ணுவேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்முடைய குடும்பத்துல நான் இந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அவரெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நம்ம என்ன சில பேர் நம்ம சொல்லுவோம். ஆக முதலாவது என்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் யார் ஃபர்ஸ்ட்னா தேவனுக்கு நாம என்ன பண்ணுங்க முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா சில பேர் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மனிதர்களை நாடி தேடி மனிதர்களை விட்ட உதவி கிடைக்கிற மனிதர்களுடைய தயவுகளை என்ன பண்ணுவோம், கடன் விட வருவாங்க. அதுவல்ல, முதலாவது நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும்
இல்லையா? முதலாவது நாம தேவனை தேடி நாம அவரை நாடுகின்ற பொழுது அவர் நமக்கு கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அநேகர் என்ன பண்றாங்க, முதலாவது மருத்துவர்கிட்ட போறாங்க. அது தவறு. நாம தேவனுடைய சமூகத்திலே முதலாவது நம்முடைய விண்ணப்பங்களை நாம ஏறெடுத்து செல்கின்ற பொழுது தேவன் அதை லகுவாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆக முதலாவது என்று சொன்னால் ஃபர்ஸ்ட், கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் முதலாவது. முதலாவது என்று சொன்னால் நம்முடைய பணிகளுக்கு மேலாக நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை நாம வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபனை குறித்து சொல்றார். அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் சொல்றான், நான் எல்லாவித கற்பனைகளை எல்லாவித சட்டங்களை நான் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடு. தரித்திரம் சொன்னா ஏழைகள். அப்போ நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானவை எல்லாம் வச்சு நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கின்ற பொழுது அந்த வாலிபன் பாருங்க 23ஆம் வசனத்துல, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். பாருங்க, முதலாவது அவனுடைய விசுவாசம் எதுல இருந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீதா அல்லது இந்த உலகத்தின் மீதா என்று நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் பாருங்க, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் மிகுந்த துக்கம் அடைந்தான். அப்போ அவன் முதலாவது யாருக்கு அந்த இடம் கொடுத்தான் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு, பூமிக்குரிய தேவைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். இன்றைக்கு நாம யாருக்கு முதலிடம் முக்கியத்துவம் நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கா அல்லது பூமிக்குரிய வாழ்க்கை? அவர்தான் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதான விஷயமா இருக்கு. அப்ப முதலிடம் நாம யாருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய வேலைகளுக்கு காட்டி என்ன பண்ணுங்க, நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய மக்களாக ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். நான் வேலைக்கு போட முடியாது, நான் சபைக்கு என்னால வர முடியல இல்லையா? நான் சொன்னா போல இது வாரத்தினுடைய முதலாம் இந்த நாள் நாம என்ன பண்ணாங்க, தேவனை தேட வேண்டும். வேலை என்பது நமக்கு அவசியம்தான். ஆனாலும் நம்ம தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணாங்க, வாரத்தின் முதல் நாளோடும் நம்ம சபைக்குரியவர்கள் எதுவரைக்கும் நம்ம கூடியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நீ மரணமடைந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ நாம எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டோமோ அன்று நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன பண்ணுங்க, நாம சபைக்குரிய வர வேண்டும். இது தேவனுடைய கற்பனையாய் தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. அப்போ இந்த வாலிபன் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவன் கேட்காதபடி இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மீது என்ன பண்ணாங்க, அவன் துக்கம் அடைகின்றவனாய் அவன் போய்விட்டான். அப்போ நம்முடைய வேலைகளை காட்டு நம்ம என்ன பண்ணுங்க, முதலாவது நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாய் நாம காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்துல சரி, நம்முடைய வீட்டுல சரி, நாம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் நாம கொடுக்கணும், முதலிடம் கொடுக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாயாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தலையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். பொதுவாக நாம் பார்க்கிறோம், முதல் அப்படின்னா நம்முடைய குடும்பம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? வசனம் சொல்றது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவது பிரயாசம் விருதா. நம்முடைய குடும்பங்களை கட்டுவது, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பது தேவன். அப்போ நாம பார்க்கிறோம், சில குடும்பத்துல பார்க்கின்ற பொழுது
ஒரு முழு குடும்பமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள் இல்லையா? கணவர் சபைக்கு வருவாரு, மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க, பிள்ளைகள் சபைக்கு வர மாட்டாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கிறிஸ்துவுக்காக என் நாமத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை அவன் சுந்தரித்துக் கொள்வான். அப்ப தேவன் தான் நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அதுல இது, பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம், எல்லாவற்றும் தேவன் கொடுக்கிறார். ஆனா என்ன பண்றாங்க, சில பெற்றோர் என்ன பண்றாங்க, மனைவி சபைக்கு வரல, நானும் சபைக்கு வரல, கணவர் சபைக்கு வரல, அதனால மனைவி என்ன பண்ண சபைக்கு வரணும். இது ஒரு தவறான விஷயமா இருக்கு. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை நிமித்தம் இந்த பூமிக்குரிய நன்மைகளை அல்லது உறவுகளை நாம இழக்கின்ற பொழுது, தேவனுக்காக முதலிடம் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை அவன் சுதந்திரத்துக் கொள்வான். ஆக ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வேலையிலும் சரி, முதலிடம் நாம யாருக்கு நம்ம கொடுக்கணும் சொன்னா, நம்முடைய தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி. ஏன்னா அநேகர் என்ன பண்றாங்க, உலகத்தில் இருக்கிற விஷயத்தை நாடி தேடி ஓடி ஓய்ந்த பிற்பாடு, நம்பிக்கை இல்லாத பிற்பாடு, அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முதலாவது என்ற வார்த்தையை தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நிறைய பேர் எக்ஸாம்பா போகும், என்ன பண்ணுவாங்க, அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து நாம் செல்கின்ற போது தேவன் எல்லாவித நன்மைகளையும் சிந்தனைகளும் நமக்கு என்ன பண்ணுவாரு, அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ முதலாவது அது புதிய ஏற்பாட்டை மட்டும் அல்ல, நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற போது அந்த முதலில் என்ற வார்த்தையை தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறார். முதல்ல நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க வாசிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில யாத்ராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்கின்ற பொழுது, பக்கமெண் 85 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னாரு முதலாவது தேவை. சரி, பழைய ஏற்பாட்டுக்கு போகின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய அந்த காலத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை கவனித்து பார்க்கின்ற பொழுது, மிருக ஜீவன்களிலும் மனிதர்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்து. அப்போ முதற் பேர் சொன்னா முதலாவது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த காலத்துல தேவன் முதற் பேர், முதலில் பிறந்த மனிதரா இருந்தாலும் சரி, மிருக ஜீவனா இருந்தாலும் சரி, அது கடவுளுக்காக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை. அப்ப பழைய ஏற்பாட்டுல முதலில் என்கிற வார்த்தைக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம தேவனை தேடுகிற உணர்வு, தேவனை அறிகிற அறிவு நமக்கு நிச்சயமாய் அவசியமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 23ஆம் அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் வசனத்தை நாம வாசிக்கலாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருவாயாக. பழைய ஏற்பாட்டுல கூட அந்த காரியத்தை தேவன் சொல்றார், உன் நிலத்தில் முதல் விளைச்சலை முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணாங்க. இது பழைய ஏற்பாட்டுடைய சட்டம். இன்றைக்கு இது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லை. அப்போ அவர் பழைய நியாயப்பிரமாண காலத்துல அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, உன் நிலத்தில் முதல் விளைச்சல், நிலத்திலே விளைந்த அந்த பழங்கள் அந்த காய்கனிகளை என்ன பண்ணுங்க, முதல் கனியை உன் தேவனுடைய ஆலயத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்பது அங்கே சட்டமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் இங்கே வாசிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணுங்க,
நான் தேவனுக்கு நான் கொடுக்கணும். ஒருவேளை நான் வேலைக்கு போகும்போது சரி, நான் ஜெபிக்கணும். ஒரு நாளை நான் துவங்குகின்ற பொழுது அந்த நாளுக்காக நான் ஜெபிக்கணும். நம்ம வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங்னா அதுக்காக நான் ஜெபிக்கணும். ஒருவேளை மகனுக்கோ என்ன பண்ணுங்க, முதலாவது நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் கட்டாத குடும்பம் விருதாவாக இருக்கிறது. நம்முடைய குடும்பமானது கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிடம் நம்முடைய குடும்பம் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்றாருங்க, ஜீவனையும் பலத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக முதலாவது என்கிற வார்த்தை தேவனுக்குரிய வார்த்தையாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நாம தேவனை தேடுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, அவர் மரிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்ன பண்றாருங்க, அவர் ஜெபிக்கிறார். அப்ப இன்றைக்கு பிதாவுடைய சித்தம் என்னென்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஃபர்ஸ்ட் என்கிற வார்த்தை முதலாவது நம்ம தேவனை தேடுகிற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நாம எந்த அளவுக்கு நாம தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தியத்தை நாம என்ன பண்ணுங்க, அவருடைய சத்தியத்தை நம்ம தேடக்கூடிய ஜனங்களாக நாம காணப்பட வேண்டும். எஸ்ராவின் புஸ்தகம் பழைய ஏற்பாடு 597 பக்கம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயும்படி உன் இருதயத்தை தேடு. அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணாருங்க, பக்குவப்படுத்தி இருந்தார். அப்ப நாம எதை பார்க்கணும், எதை செய்யணும் என்பதை அங்க எஸ்ரா தெளிவாக புரிந்திருந்தார். அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை அங்க எஸ்ரா என்ன பண்ணாருங்க, பக்குவப்படுத்தும். அப்ப இன்றைக்கு கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்டு அதன்படி நடக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணுங்க, பக்குவப்படுத்தி நாம் கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது நான் தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை நான் கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது என்கிற வார்த்தை நம்ம தேவனுக்கு நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம், அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய சபையா இருக்கிறது. ராஜ்யம் என்று சொன்னால் சபை. இன்னைக்கு நிறைய மக்கள் ஜபிக்கிறாங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லுகிறாங்க. இன்னைக்கு ராஜ்யம் வந்துருச்சாங்கன்னா ராஜ்யம் வந்துருச்சு. ராஜ்யம் என்று சொன்னால் அது தேவனுடைய சபையா இருக்கிறது. அப்ப ராஜ்யம் சொன்னா சபை. இந்த சபை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய சுவிசேஷத்தினாலே கட்டப்பட்ட ராஜ்யமா இருக்கிறது. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் முதலாவது அப்படின்ற ஒரு காரியத்தை பார்ப்போம். ராஜ்யம், இந்த ராஜ்யம் என்று சொன்னால் தேவனுடைய சபை நாம் என்ன பண்றீங்க, வாசிக்கிறோம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் எதை மேற்கொள்ளாது சொன்னா மரணத்தை மேற்கொள்ளும். பேதுருவினால் சபையானது கட்டப்பட்டது இல்லையா? இன்னைக்கு அதனால்தான் ரோமன் பத்திரிகை சொல்றாங்க, முதல் போப்பு யாருன்னு சொன்னா பேதுரு சொல்லுகிறார் இல்லையா?
பேதுருவால் தான் சபையானது முதல்ல சுவிசேஷம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப பேதுரு இருந்து அங்க பிரசங்கம் பண்ணுவாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 14. அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். சபை அப்படி சொன்னா ராஜ்யம். ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்து நாள். நீங்க பெந்தேகோஸ்து சபைலாம் இருக்குது. பெந்தேகோஸ்து என்று சொன்னால் பெந்த என்றால் 50, கோசு என்ற நாள் 50வது நாள், அர்ப்பின் பண்டிகை. அப்ப அந்த நாள்ல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க கூடியிருக்கின்ற பொழுது அங்க யாரு பிரசங்கம் பண்றாரு சொன்னா பேதுரு. பேதுரு பாருங்க 11 கூட எழுந்து நின்று உரத்த சத்தமாய் அவர் பிரசங்கம் பண்றார். அப்ப பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணி 38ஆம் வசனத்துல பாருங்க 3000 பேருக்கு என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப 3000 பேருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற போது 47ஆம் வசனத்துல தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படலை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் நம்ம மத்தேயுல படிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப பேதுருவினால் எருசலேமிலே அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு முதலாக தேவனுடைய ராஜ்யமான சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்ப ரட்சிக்கப்படலை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆக சபை என்பது என்னன்னு சொன்னா தேவனுடைய, அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சொல்வது போல உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வது ஒரு தவறான விஷயமா இருக்கிறது. ராஜ்யமானது வந்துவிட்டது. இந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சபை. இது கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிறது, ஆவிக்குரிய சபையா இருக்கிறது. இந்த சபையை அவர் எப்படி சம்பாதித்தார் தெரியுங்களா? அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அவருடைய ராஜ்யம் என்பது சபை. இந்த சபையை அவர் எப்படி சம்பாதித்தாரா? அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. இங்க தேவன் என்கிற வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சுய ரத்தத்தினாலே இந்த சபையை சம்பாதித்தார். இந்த சபைக்கு யாருன்னா உரிமை கொண்டாட முடியாது. சபையானது மனிதரால் ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல. சபை என்பது மனிதருக்குரியது அல்ல. இந்த சபை என்பது யாரால் வாங்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே இந்த சபையை அவர் வாங்கினார். ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கிறது. நான் அந்தையா சபைக்கு போறேன், அந்த பாஸ்டர் சபைக்கு போறேன், அந்தையா சபைக்கு போலாம் கோச்சுக்குவாரு அப்படின்னு தான் ஜனங்கள் சொல்றாங்க. இந்த ராஜ்யம் என்று சொன்னால் சபையா இருக்கிறது. இந்த சபை யாரால் வாங்கப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாங்கப்பட்டதா இருக்கிறது. இந்த சபையை அவர் எப்படி சம்பாதித்தார் சொன்னா அவருடைய சுய ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட சபையா இருக்கிறது. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? ராஜ்யம்னா என்ன, சபைனா என்ன, அதை புரிந்து கொள்ளாத அநேக மக்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த சபையானது அநேக பெயர்கள், அநேக பூமிக்குரிய பெயர்களாலே அழைக்கப்படுகிறது இல்லையா? உதாரணமா சொல்லப்போ நான் பேதுரு சபைக்கு போறேன், சென்ட் பீட்டர் சர்ச்சுக்கு போறேன், நான் பவுல் சபைக்கு போறேன், அப்போஸ்தலர் சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறைக்கவில்லை. அப்போ நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அவருடைய ரத்தத்தினாலே இந்த ராஜ்யமான சபையானது சம்பாதிக்கப்பட்டது, இந்த சபையானது வாங்கப்பட்டது. அப்போ இந்த சபை தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல நாம ஆவிக்குரிய மக்களாய் நாம இருக்கிறோம். நம்முடைய ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மனங்களை அவர் சபை மூலமாக ஆண்டு கொண்டு வருகிறார். ஆக முதலாவது ஆண்டவர் சொல்றது போல தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, இந்த சபைக்கு தலைவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். எந்த ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா? எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு பாஸ்டரோ, எந்த ஒரு ரெவரண்டோ, எந்த ஒரு ஃபாதரோ, எந்த ஒரு போப்போ சபைக்கு தலைவர் அல்ல. சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. இது என்ன ராஜ்யம்? இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ராஜ்யம் என்று சொன்னால் சபை. எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. அப்போ இது என்ன ராஜ்யம் நம்ம வாசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்றாரு, இது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அப்ப நம்ம எந்த சபைக்கு, நாம் எந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லும் போது அது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், அது கிறிஸ்துவனுடைய சபையா இருக்கிறது. அவர் சொல்றாரு இல்லையா, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசை. எங்க வீட்டுல சிலையே கிடையாது, எங்க வீட்டுல உருவம் கிடையாது, சொரூபம் கிடையாது. ஆனா எங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, விக்கிரக ஆராதனையான பொருளாசை கூட விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை கூட என்னதுங்க? விக்கிரக ஆராதனை தான். எங்க வீட்டுல என்ன கிடையாது? உருவ வழிபாடு இல்ல. ஆனா நான் என்ன பண்றேன்? பொருளாசையா இருக்கிறேன் இல்லையா? நம்ம பைபிள் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது தேவனை காட்டிலும் ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது அது என்னவா மாறுது? விக்கிரக ஆராதனையா மாறுது, ஐடியா வர்ஷிப்பா மாறுது. அப்ப விக்கிரக ஆராதனையான பொருளாசை. அப்ப பொருளாசை கூட என்னதுங்க? ஒரு ஐடியா வர்ஷிப் தான். ஒரு விக்கிரக ஆராதனை கூட என்னதுங்க? பொருளாசை கூட விக்கிரக ஆராதனை. அப்போ இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தெரிந்து சொன்னா தேவனுடைய ராஜ்யமான சபையா இருக்கிறது. அப்ப நாமெல்லாம் என்ன வருகிறோம்? நாமெல்லாம் சபையில என்ன வருகிறோங்க? குடிமக்களா இருக்கும். நீங்க வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாய் இருந்து. அப்ப சபைக்குள்ள ஆத்துமாக்களாய் நாம ஒன்றிணைந்திருக்கிறோம், சகோதர சகோதர நாம ஒன்றிணைக்கிறோம். அப்போ சபையில நாம் என்ன இருக்கிறோம் சொன்னாருங்க? நாம் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய குடும்பம். சபை என்பது தேவனுடைய வீடு, தேவனுடைய குடும்பமா இருந்த தேவன் நம்மை அழைத்து அவருடைய ராஜ்யமான சபையில நம்மை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். முன்னாடி நம்ம என்னவா இருந்தோங்க? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம்? நீங்க வாசித்து பாருங்க 12ஆம் வசனத்துல, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களோ இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களோ வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களோ தேவனற்றவர்களா இருந்தோம். முன்னாடி நாம அது அப்படிதான் இருந்தோம். கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம், அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை நம்ம பெறாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யமான சபையில இன்றைக்கு நாம சேர்ந்து நம்ம தேவனுடைய வீடா இருக்கிறோம், தேவனுடைய குடும்பமா இருக்கிறோம். ஆகையால் ராஜ்யம் அப்படி சொன்னா தேவனுடைய சபை. முதலாவது, இது வாரத்தினுடைய முதல் நாள். இந்த நாளிலே நாம் என்ன பண்ணுங்க? சபையை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். தேவனை தேடுகின்ற போது அவர் எல்லாவற்றையும் அவர் கூட அவர் கொடுக்க கூடியவராக இருக்கிறார்.
இல்லையா? நீங்க கொலோசியரை படிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். பாருங்க, நாம எங்க இருந்து எந்த ராஜ்யத்துல இருந்து எந்த ராஜ்யத்துல நம்ம வந்திருக்கிறோம்? இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம் என்று சொன்னால் பிசாசினுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப தேவன் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவருடைய ஒரே பேரான கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஒப்பு கொடுத்து அவரின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்றாருங்க? உட்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம ராஜ்யத்திற்குள்ளாக வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்ப ராஜ்யம் அப்படி சொன்னா தேவனுடைய சபை. இந்த சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. இந்த சபைக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த சபை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதா இருக்கிறது. எந்த ஒரு நாமகரண பேர் என்ன பண்ணக்கூடாது? சபைக்கு வைக்க கூடாது. நான் டான் போஸ்கோ சர்ச்சைக்கு போறேன் இல்லையா? அநேக நாமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3000 பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் நாம் சரியான ராஜ்யத்திற்குள்ளாக நாம பிரவேசிக்க வேண்டும். அந்த ராஜ்யம் அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாம தேடக்கூடிய ஜனங்களாய் நாம காணப்பட வேண்டும். இங்க 18ஆம் வசனம் நம்ம படிச்சோம் இல்லையா? அவரே சபையாக சரீரத்துக்கு என்ன வருகிறாரு? தலையானவர். அப்ப இந்த சரீரத்துக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த சரீரம் என்பது சபையா இருக்கிறது. இங்க சபைக்கு தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆகையா ராஜ்யம் அப்படி சொன்னா சபை அது கிறிஸ்துவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நீதி சொன்னா டாக்டரின், உபதேசம். ஏன்னா பைபிள்ல படிச்சீங்கன்னா பைபிள்ல 3 காலங்கள் இருக்கிறது. பிதாக்கள் காலம், மோசேயினுடைய காலம், கிறிஸ்துவின் காலம். இந்த 3 காலங்கள்ல நாம எந்த நீதியை நாம பின்பற்றி வாழ வேண்டும் இல்லையா? ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட வசனம் வேற. ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன வசனம், நீ அந்த கனியை புசிக்காதன்ற கட்டளை கொடுத்தா. இன்னைக்கு நாம அந்த கற்பனையை நாம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் கிட்ட சொன்னாரு, உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னாரு. இன்றைக்கு நாம அந்த கட்டளையை கை கொள்வதில்லை. ஏன்னா அது நமக்கு சொல்லப்படல. நோவா கிட்ட சொன்னாரு, நீ ஒரு பேழையை கட்டுன்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் பேழையை கட்டுறதுல, ஏன்னா அந்த நீதி நமக்கு தரப்படல. அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சட்டத்தை சொன்னாரு, அந்த நீதியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நீதியை தேவன் கொடுத்தாரு. ஏன்னா நீதின்னு சொன்னா நாம என்ன பண்றாங்க? பைபிள்ல அநேகர் புரிந்து கொள்வது ஒண்ணுதான். வசனத்தை பைபிளை பிரிச்சு படுத்து இது தேவன் நமக்கு சொன்ன வசனம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அந்தந்த காலகட்டத்துல தேவன் என்ன பண்ணாருங்க? அந்தந்த நீதியை அவர் சொன்னவராக அவர் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் எந்த நீதிக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும்? அநேக மக்கள் சொல்றது போல சங்கீதக்காரர் என்ன பண்ணாருங்க? நடனம் ஆடி தம்பூர் வாசித்து தேவனை துதித்தாரு. அப்ப சபையில நீங்க இசைக்கருவியோட நீங்க வாசிக்கலாம், கைத்தட்டலாம். அது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டுள்ள நீதியா இருக்கிறது. அந்த நீதி நமக்கு வராது இல்லையா? வேதம் சொல்கிறபடி இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு நீதியை கொடுத்திருக்கிறார். அது கிறிஸ்துவனுடைய உபதேசமா இருக்கிறது. அந்த உபதேசத்தில் நாம் என்ன பண்ணுங்க? உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய நீதி ஒரு அழுக்கான நீதியாய், அழுக்கான கண்டலாய் இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 64வது அதிகாரம்
6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு 870வது பக்கம் 64வது அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. பாருங்க, நாம இங்க வாசிக்கிற ஏசாயா சொல்றாரு, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. மனுஷனுடைய நீதி என் இருதயத்திற்கு ஏற்றபடி நான் வாழும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை தராது இல்லையா? பூமிக்குரிய வாழ்க்கையில அநேகர் சொல்வதை போல மனுஷனுடைய நீதியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. மனிதனுடைய பாரம்பரியங்கள், மனிதனுடைய கற்பனைகளை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் இருக்குதா, அழுக்கான கந்தல், அழுக்கான நீதியை போல் அது காணப்படுகிறது இல்லையா? ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை நாம கேட்கின்ற போது நம்முடைய உள்ளான மனுஷன் அது உறுதிப்படும். நம்ம தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய நீதியை நாம கேட்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ முன்னோர்கள், ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் மனுஷ நீதிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றிருந்தாலும் அந்த நீதிக்குரிய வாழ்க்கை அழுக்காக ஒரு பாவத்திற்குரிய வாழ்க்கையா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எந்த நீதியை நம்ம பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய நீதியை நாம பின்பற்ற வேண்டும். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். புதிய ஏற்பாடு பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து நம்ம எந்த நீதியை நம்ம பின்பற்ற வேண்டும் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், சபை நம்ம பார்க்கணும். நீதி, நீதி சொன்னா டாக்டரின், எந்த உபதேசத்தை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று இங்க பவுல் சொல்றாரு. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், நியாய பிரமாணம் என்பது மோசையினுடைய பிரமாணமாய் இருக்கிறது. அந்த கற்பனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்றைக்கு நியாய பிரமாணம் இல்லை. இன்றைக்கு நமக்கு எந்த நீதி அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினால் வருகிறத, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி. இப்ப நான் எந்த நீதியில நாம் இருக்கணும் சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியிலே நிலைத்து நிற்க வேண்டும். அந்த நீதி தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன்னா பைபிள்ல அநேக காலங்கள் அநேக நீதிகள் கொடுக்கப்பட்டது. அந்த நீதிகள் நமக்கு அவசியம் இல்லாதது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய காலத்திலே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நீதி அது கிறிஸ்துவனுடைய வசனமாக இருக்கிறது. ஏன்னா அதை அநேகர் சொல்வதை போல இன்றைக்கு என்ன பண்றாங்க, சபையில நியாயப்பிரமாண கற்பனைகளை சபையில கலந்து போதிக்கிறாங்க இல்லையா? தசமபாகம் வாங்குவது, விசேஷித்த உடைகளை அணிந்து கொள்வது, பண்டிகைகளை கொண்டாடுவது இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா நியாயப்பிரமாணத்திலே மோசைக்கு சொன்ன அந்த நீதி, பழைய ஏற்பாட்டுடைய கற்பனை, அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொண்டா இந்த வேதம் சொல்வது கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. ஆமா, நீங்க சபையில நீங்க மோள அடிச்சாலும் நீங்க யார் கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது. நியாயப்பிரமாண சட்டம் அதான் சொல்லுது. நியாயப்பிரமாணத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இசைக்கருவி வாசித்தாங்க. யாருன்னு சொன்னா லேவி கோத்திரம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இசைக்கருவிகளை அவங்க வாசிக்க முடியும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம், யாரும் என்ன பண்ணலங்க, கை தட்டியோ மோள அடிச்சோ பாட்டு பாடல. அப்போ ஒருவர் சபையிலே அவர் தசமபாகம் வாங்குகிறார் அல்லது சபையில இசைக்கருவிகளை வாசிக்கிறார் சொன்னா அவர் யார் கிடையாதா,
நியாயப்பிரமாணத்திலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், பைபிள் தான் இருக்குது. நீங்க சங்கீதத்துல படிச்சு பாருங்க, சங்கீதக்காரன் நடனம் ஆடி தேவனை துதித்தா அது பைபிள் தான் இருக்குது. அது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட நீதி, நமக்கு சொல்லப்பட்ட நீதி அல்ல. பழைய ஏற்பாட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணல, பரலோகத்தை கொடுப்பான்னு சொல்லல. புதிய ஏற்பாடு சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கு. அப்போ நாம யோசிக்கணும். அப்போ அந்தந்த காலகட்டத்தில் தேவன் அந்தந்த மனிதனோடு சட்டங்களை கொடுத்தார். இன்றைக்கு அவர் நமக்கு சொன்ன வசனம் அது கிறிஸ்துவனுடைய நீதியா இருக்கிறது. நாம கிறிஸ்துவனுடைய நீதியிலே நிலைத்து இருக்கணும். ஒருவேளை நியாயப்பிரமாணத்தில் நாம் பிரியம் கொண்டு சேர்ந்தா அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்துட்டீங்க. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம் அல்ல. நியாயப்பிரமாணமானது திருஷ்டாந்தமாய் நமக்கு வைக்கப்பட்ட உபதேசம், அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவங்க ஓய்வு நாள சபை கூட்டி வந்தாங்க. ஓய்வு நாள் சொன்னா சனிக்கிழமை. அப்போ என்ன பண்ணாங்க, தாராயணத்தை பலி செலுத்தினாங்க நியாயப்பிரமாணத்துல. இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறோமா? இல்ல. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. அது கிறிஸ்துவின் காலத்திலே மாற்றப்பட்டு விட்டது. வாரத்தின் முதல் நாள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். அப்ப எல்லாமே தேவன் மாற்றி விட்டார். அப்ப இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நீதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது. 2 யோவான் புத்தகம் 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. பாருங்க, கிறிஸ்துவினுடைய நீதி, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்காமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்ப நம்ம எந்த உபதேசத்துல எந்த நீதியில இருக்கணும் சொல்றாருங்க? கிறிஸ்துவின் நீதியிலே, கிறிஸ்துவின் சபையிலே, கிறிஸ்துவின் உபதேசத்திலே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அவருடைய நீதியை நாம பின்பற்ற வேண்டும். சபை மட்டும் நான் வாரத்தின் முதல்ல கூடி வருவேன். ஆனா நியாயப்பிரமாண சட்டத்தை சபையில கொண்டு என்ன பண்ணுவேன்? டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நான் கிறிஸ்துவின் நாமத்தை என்ன பண்ணுவேன்? அசதம் செய்வேன். அது தவறான உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே, கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே நிலைத்திராமல் மீறிருக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. சரி, முதலாவது தேவ ராஜ்யத்தியமான சபையை நாம தேடி விட்டோம் இல்லையா? ராஜ்யம் சொன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சபை. நீதி என்றால் கிறிஸ்துவனுடைய நீதி. அந்த நீதியில நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்தூக்குகிறவராக, நேர்த்தியான பாதையை நம்ம கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக நாமகர கூட்டங்கள் சொல்றது போல நாம கிறிஸ்துவ வந்தா பூமிக்கு நன்மைலாம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கூட கொடுக்கப்படும்னா எது கூட கொடுக்கப்படும்? வாசிக்க. அவர் நம்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க இருந்ததில்லை என்றார்கள். தேவன் எதெல்லாம் கூட கொடுக்கிறார் இல்லையா? அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆதாரத்தினாலோ சந்தோஷத்தினாலோ நம்முடைய இருதயங்களை நிரப்பி. உலகத்துல பார்க்கிறோம் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இல்லையா? கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, விலைவாசிலாம் உயர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் தேவன் நம்ம என்ன பண்றாருங்க? நேர்த்தியான பாதையினாலும் நன்மையினாலும் ஆதாரத்தினாலும் நம்ம என்ன பண்றாருங்க? போஷித்து வழித்து கொண்டு வருகிறார். கொரோனா வந்தது, அப்ப என்ன பண்றாரு? தேவன் நன்றாக அவர் போஷித்தவராக, அவர் பாதுகாத்தவராக இருக்கிறார். அப்ப எல்லாமே அவர் கூடதான் விடுகிறார். அநேகர் மரிப்பதை, அநேகர் பசியினால் வாடுவதை நம்ம காண்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாரு? அவர் ஒரு குறைவு வைக்காம அவர் நன்மையினால் நம்மை வழித்து கொண்டு அவர் கொண்டு போகிற தேவனா இருக்கிறப்போ எல்லாமே கூட கொடுத்து சொன்னா இந்த பூமிக்குரிய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்யக்கூடிய தேவனாக அவர் காணப்படுகிறார். அப்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயமாக அவர் கொடுக்கிறார்.
அப்போ சங்கீதக்காரர் சொல்றார் 34ஆம் சங்கீதத்துல, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் பழைய ஏற்பாடு 34ஆம் சங்கீதம் பக்கமேல் 689 10ஆம் வசனம் வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. அதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஈவு, தேவனுடைய அனுக்கிரகம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் இல்லையா? காட்டுக்கே ராஜா சிங்கம் சொல்லுவான். அந்த சிங்கம் கூட பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அதுதான் அவர் கூட கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. அப்ப ஒவ்வொரு நாளையும் ஜீவனையும் பலத்தையும் நம்முடைய தேவையை சந்தித்து ஆபத்திலிருந்து விடுவித்து நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை ஆக்கி இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணும்படி அவர் கூட கொடுத்து கொண்டு வருகிறார். அப்ப எல்லாமே தேவனுடைய ஈவு. அப்ப நான் சபையையும் அவருடைய நீதியையும் முதலாவது நான் தேடுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்காங்க? குறைவு இல்லாத, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கு. அப்போ இந்த காரியங்களை நம்ம பின்பற்றி வாழ்கின்ற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில போடுவாருங்க, எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீத்து புஸ்தகம், தீத்து புதிய ஏற்பாட்டுல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார் இல்லையா? நித்திய ஜீவனை அளிப்பது என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப இங்க அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு சொல்றாரு, தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, நித்திய ஜீவன், இந்த சரீரத்திற்கு மரணம் உண்டு, உள்ளான ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். அப்ப இந்த ஆத்மா மரித்த பிற்பாடு எங்க போகணும் சொன்னா, நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போகணும். அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இல்லையா? பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆத்மா பாவத்திற்குள்ளாக சாகின்ற பொழுது அது வேதனையுள்ள இடத்திற்கு செல்கிறது. ஆத்மா அது கிறிஸ்துக்குள்ளாக வாழ்ந்து மறிக்கின்ற பொழுது அது நித்திய ஜீவனுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடுகிறது. அப்போ நாம பார்க்கிறோம், இந்த உள்ளான ஆத்மா, உள்ளான ஆவி மரித்தால் எங்கே செல்கிறது நம்ம வாசிக்கிறோங்க, நித்திய ஜீவன். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பர் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். இதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யமான சபைக்கு நாம் வந்து அவருடைய நீதியான கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நாம் வாழ்கின்ற போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில சமாதானமாக வாழும்படி அவர் கிருபை செய்கிறார். பலவீனப்பட்டாலும் சோர்ந்து போனாலும் பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கொண்டு வருகிறோம். அவர் நமக்கு பொய் சொல்லல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதெல்லாம் அவர் கூட கொடுப்பார் இல்லையா? நீங்க கார் வாங்கிடுவீங்க, பங்களா வாங்கிடுவீங்க, அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆவிக்குரிய உன்னுடைய ஆத்மாவிற்குரிய வாழ்க்கைக்குரிய அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னது போல முதலாவது நாம் என்ன பண்ணுங்க, என்னுடைய ராஜ்யத்தை நாம தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள்
இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற பாருங்க, நாம அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மை தேவனிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது. நாம அவரிடத்துல அன்பு கூறும் போது நம்ம வாழ்க்கையை பாருங்க எப்படி மாறுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறுகிற வாழ்க்கையா இருக்கிறது. மனிதரால் ஆறுதல் படுத்த முடியாது, மனிதரால் தேவைகளை சந்திக்க முடியாது. அப்ப பிதாவாக தேவன் சொல்றாரு, நான் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணம் சொன்னா முழுசா கொடுக்கிறார், அறகுறலாம் கிடையாது. சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப பாருங்க, அப்ப தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவரை நாம பற்றிக் கொள்வோம். மீண்டுமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது சொன்னா நம்முடைய குடும்பத்தை காட்டிலும், நம்முடைய வேலையை காட்டிலும், நம்ம என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல ஜெபிக்கணும். தேவனிடத்துல ஜெபித்து அந்த காரியத்தை செய்யும்போது அது நேர்த்தியாக முடியும். முதலாவது ஃபர்ஸ்ட் நாம் யாருக்கு தரணும்? பிள்ளைகள் சொல்லுவாங்க அப்பா தான் ஏறும், அம்மா தான் ஏறும், இல்ல பிள்ளைகள் தெரிஞ்சது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் பாருங்க, ஃபர்ஸ்ட் யாரு? தேவன். முதலாவது நம்ம தேவனை, தேவனுடைய ராஜ்யமான கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையையும் அவருடைய நீதியும் கிறிஸ்துடைய வசனத்தை நாம தேடுகின்ற பொழுது பூமிக்கு நன்மையை கொடுக்கிறாரு, மறுமையிலே அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆகியால் நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.